ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்கள் நாம் தியானிக்க போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எஸ்ஐயா எழுதின புத்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதில் என்ன போட்டுக்கோங்க பார்ப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் குமாரனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி அந்த வசனம் வழியாக போட்டுக்கிறது. இந்த செய்தியோட தலைப்பு நம்மை மறக்காத தெய்வம் எங்கள் தலைப்பிலே நாம் பார்க்க போயிடும். நம்மை மறக்காத தெய்வம் எங்கள் தலைப்பிலே நாம் பார்க்க போயிடும். இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய பிள்ளைகளை மறந்துடுறாங்க. அநேக நபர்கள் தங்கள் சொந்தங்களை மறந்துடுறாங்க. அநேகர் நன்மைகளை மறந்துடுறாங்க. அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு தேவை வந்த பிறகு பயன்படுத்திட்டு விட்டுறாங்க. அப்படி விட்டுட்டு நடுத்தரில் விட்டுருந்தாங்க நிறைய பேரை. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த உலகம் போயிட்டுருக்குது. அப்படி போய்கொண்டிருக்க இந்த உலகத்தின் மத்தியில் யார் என்ன சொன்னாலும், எப்படி சொன்னாலும் நம்மை மறக்காதவராக, நம்மோடு இருக்கிறவராக கர்த்தராகிய தேவன் இருக்கிறார். அதனால தான் நம்ம மறக்காத தெய்வம் என்கிற தலைப்பில் நாம் பார்க்குறோம். சரி, மறக்காத தெய்வமாக அவர் இருக்கார் பார்க்கணும்னா யார் அவர் மறக்காமல் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தில் யோசேப்பை எடுத்துக்கிட்ட பார்க்கலாம். யோசேப்பு வாழ்க்கையில் பல விதமான பாடுகள் உபத்திரம் வந்தது. அப்போ அவன் வாழ்க்கையில் தரிசனம் வைத்திருந்தார். இவனை அதிபதி ஆக்கணும், நாட்டுக்கே பெரிய ஒரு அதிபதி ஆக்கணும்னு ஒரு தரிசனம். அதுக்கு அடையாளமாக சொப்பனங்களை கொடுத்தாரு. ஆனால் அந்த சொப்பனங்களை கொடுத்ததும் யோசிப்பை முந்த ஆரம்பித்தார். ஆனால் யோசிப்பு முந்த ஆரம்பித்து பார்த்திங்கன்னா பல காரியங்கள் செய்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு அவனை மறக்காமல் அவனை உயர்த்த வேணுங்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவன் மறக்காத நிலையில் இருந்து அவனை உயர்த்தி அவனை அதிபதி ஆக்கிட்டார். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட ஊழியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அது மற்ற காரியமாக இருக்கலாம். நம்ம பல விஷயங்களை நம்ம மறந்துருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்போ நம்ம மறந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் செய்யணுங்கிற திட்டத்தை தேவன் மறக்க மாட்டார். அவர் மறக்காமல் அவர் நமக்கு அதை கரெக்டாக செய்வார், செஞ்சு முடிச்சுவார். தம்முடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு அவர் அனுதியுள்ளவர் இல்லைன்னு வேதம் சொல்கிறது. அப்போது நம்ம ஊழியம் பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், அது ஃபேமிலியாக இருக்கலாம், தனியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டாங்களே, எல்லோரும் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படலாம். ஒரே ஒன்று சொல்கிறேன், எதுவுமே மறக்காதீங்க. மறந்துட்டு போயிட்டான்னு வருத்தப்படாங்க. தேவன் நம்மை மறக்க மாட்டார். நம்மை வைத்துக்கிற திட்டத்தை அவர் மறக்க மாட்டார். மறக்காதபடிக்கு அவர் இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அப்போது அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய திட்டத்தை ஒப்பு கொடுத்து அந்த தேவனுடைய திட்டத்துக்கு காத்திருந்து நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறணும்னு சொல்லி தான் அவர் விரும்புகிறார். ஒருவேளை சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம், மனிதர்கள் மாறலாம், அல்லது நம்ம சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக கூட இருக்கலாம். ஒருவேளை என்னை அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்க, கடவுளையும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். அப்படி இல்லை, தேவன் மறக்க மாட்டார். அவர் ஞாபகத்தில் வைத்திருப்பார், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருப்பார். பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எதை செய்யணும், எங்கேருந்து செய்யணுங்கிறதெல்லாம் அவர் அழகாக என்ன செய்வார், எழுதி வச்சுருப்பார். அப்போ அப்படிப்பட்ட தெய்வமாக இருக்கிறதுனால தான் மறக்காத தெய்வமாக இருக்கிறது. அதான் வசனம் சொல்கிறது, தாய் கூட மறந்தாலும் நான் மறக்க மாட்டேங்கார். பித்தவங்க கூட மறந்துடுவாங்க, உற்றார் உணவும் மறந்துடுவாங்க. ஆனால் கர்த்தர் செய்ய மாட்டார், அவர் மறக்க மாட்டார். அப்போ அதை என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேணும். இன்றைக்கி அனைவரும் அதை புரிஞ்சுக்கலாமல் அவங்க மறந்துட்டாங்க, இவங்க மறந்துட்டாங்கன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்படி புலம்பக்கூடிய நிலையில் நம்ம இருக்கக்கூடாது. நம்ம மறக்காத தெய்வமாக, நம்மோடு இருக்கிற தெய்வமாக, நம்ம உயர்த்தக்கூடிய தெய்வமாக இயேசு இருக்கிறார். பார்த்திங்கன்னா யோசிப்பு வாழ்க்கையில் அப்படி தான். மறந்துருக்காங்களோ, நம்மளை மறந்து விட்டாரோ, நம்ம உயர்த்தக்கூடியதாக சொன்னாரே மறந்து விட்டாரோன்னு சொல்லி அவன் என்ன யோசனை பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை, அவனை உயர்த்த ஆரம்பித்தார். அதே போல் நம்ம கூட மறக்காதவராக இருந்து நம்ம கூட ஜெயத்தை கொடுக்குறவராக இயேசு இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஊழியமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி நம்மை மறக்காதவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்காங்கிறத நம்ம நினச்சக்கூடாது, மறந்து விடக்கூடாது. ஆகவே மறக்காத இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஒவ்வொருவரும் அவருக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது மறக்க மாட்டேன்னு சொன்ன வாக்கு நிறைவேறும். இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்து மறக்காத ஒரு இயேசுங்கிறது தான் அவங்க அதை புரிஞ்சு கொண்டு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமேன்.